என்றென்றும் இல்லத்தரசிகள் விரும்பும் SBS பஜ்ஜி புண்டா மிக்ஸ் நாட்டு சர்க்கரை வறுத்த உளுந்தங்களின் மிக்ஸ் சுவையில் நம்பிக்கை. 2026 தொடங்கி சரியா ஒரு வாரம் கூட முடியல. அதுக்குள்ள உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிருக்கீங்கிற மாதிரி ட்ரம்ப்புக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா பஞ்சாயத்து ஆரம்பிச்சு வச்சிருக்காரு ட்ரம்ப். ஏற்கனவே ட்ரம்ப்பை பார்த்து நிறைய பேர் அவார்டு கொடுறா ட்ரம்ப்பாங்க. அவரே நோபல் கமிட்டி கிட்ட போய் அவார்டு கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அமைதிக்கான நோபல் பரிசு. ஆமா, ஆனா அமைதியை மட்டும் அவருக்கு பிடிக்காது. ஆமா, சிறப்பான தரமான சம்பவங்கள் ஆரம்பிச்சிருக்காரு. ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் ஒரு வாக்கியாத்தாரம் இருந்துட்டே தான் இருந்தது போதைப் பொருள் தொடர்பாக. அமெரிக்காவுக்குள்ள நிறைய போதைப் பொருள் வெனிசுலா நாட்டு மூலமா தான் வருது, கடத்திட்டு வராங்க, தடுக்க தவறாரு அந்த நாட்டோட அதிபர். அந்த அதிபருக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருந்தாப்புல. இதுக்கு நடுவுல இந்த கரேபியன் கடல்ல, கிழக்கு பசிபிக் கடல்ல எல்லாமே வெனிசுலா நாட்டுடைய படகுகள் அமெரிக்க கடற்படையால தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. என்ன சொன்னாங்கன்னா, இந்த படகுகள் மூலமா தான் அமெரிக்கா உள்ளார வருது, அதான் தாக்குதல் நடத்துறோம்னு சொல்லி இந்த தாக்குதல் மட்டுமே 110 பேர் இறந்து வேற போனாங்க. வெனிசுலாவுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுராவே என்ன சொல்லியிருந்தாருன்னா, போதைப் பொருள் தொடர்பாக, அதே மாதிரி இங்க நாட்டோட எண்ணெய் வளம் தொடர்பாக ட்ரம்ப் கூட பேச்சுவார்த்தை நடத்த தயாருங்கிறதும் சொல்லியிருந்தாரு. ஓகே, பேச்சுவார்த்தை நடத்த தயார் இல்ல, அப்ப இங்க வர வேண்டியதான்னு சொல்லி ட்ரம்ப்பே தன்னுடைய ஆட்களை அனுப்பி தூங்கிட்டு இருந்தவரு, மனைவியோடு தூங்கிட்டு இருந்தவரை தட்டி தூக்கிட்டு வந்திருக்காங்க அமெரிக்காவுக்குள்ளார. ஆமா, வெனிசுலா நாட்டுல நள்ளிரவுல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. நடத்தினது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி மதுரோவையும் அவருடைய மனைவி சிலியாவையும் நாடு கடத்தி அப்படியே கடத்திட்டு வந்திருக்காங்கன்னு தான் இதை எதிர்க்கிற நாடுகள் சொல்றாங்க. ஆனா இதுக்கு ஆதரிக்கிற நாடுகள் சிறப்பான நடவடிக்கையை பண்ணியிருக்காரு ட்ரம்ப் அப்படின்னு இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகள் ஆதரிச்சுட்டு இருக்காங்க. இஸ்ரேல் ஆதரிக்க தானே செய்வாங்க, அதானே புதுசா இவங்க இஸ்ரேல் ஆதரிக்கிறதும் இஸ்ரேல் அமெரிக்கா ஆரம்பிக்கிறதும் பழைய விஷயம் தானே. இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனை தான் போய்கிட்டு இருக்கு. எப்படி ஒரு இறையாண்மை கொண்ட ஒரு நாட்டுல இன்னொரு நாட்டோடைய ராணுவம் போய் அதை அந்த நாட்டோடைய தலைவர் தூக்கிட்டு வரலாங்கிறதா ஒரு பெரிய பிரச்சனை. ஆமா, எந்த வித முன்னறிவிப்போ எந்த ஒரு சின்ன சைன் கூட காட்டாம டக்குன்னு போய் அவர் நைட்டோட தூக்கிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு பல நாடுகளும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. சீனா, ரஷ்யா, ஈரான்லாம் கடுமையா அமெரிக்காவுக்கு எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆமா, ரஷ்யா சொல்றாங்க இது ரொம்ப கண்டனத்துக்குரியது, இது அமெரிக்கா வாஷிங்டன் தர விளக்கம் எதுவுமே ஏற்புடையதா கிடையாது, ஒரு முறையான விளக்கம் கொடுக்குங்கிறாங்க. ஈரான் அமெரிக்க எதிர்ப்பாலும் எதிர்க்கதான் செய்வாங்க. அவங்க சொல்றாங்க இந்த இறையாண்மைக்கு ரொம்ப அச்சுறுத்தல் வகையில அமெரிக்கா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான புக்குங்கிறாங்க. இவரு இங்கிலாந்தோடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மர் என்ன சொல்றாருன்னா, இந்த சம்பவத்துக்கு சம்பந்தம் இல்லை, இருந்தா கூட அமெரிக்கா போனது சரி கிடையாது, நான் ட்ரம்ப் கூட பேசணுங்கிற அளவுக்கு அவர் போய்கிட்டு இருக்காரு. ஆமா, இந்தியா தரப்புல கொஞ்சம் அடக்கி வாசிக்கிற மாதிரி தான் தெரியுது இப்போ வரைக்கும். ஆமா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அந்த விஷயத்தை உன்னிப்பா கவனிச்சுட்டு வரோம், வெனிசுலா நாட்டுல மக்கள் பாதுகாக்கப்படணும்லாம் சொல்றாங்க. பட் எந்த இடத்துலயும் அமெரிக்காங்கிற வார்த்தையோ ட்ரம்ப்ங்கிற வார்த்தையோ கிடையாது. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா பக்கத்துல சீனாங்கிறத நம்ம சொல்ல மாட்டோம், அமெரிக்காங்கிறத நம்ம இப்ப சொல்ல போறது நிலைப்பாடு எடுத்திருக்கோம் போலதான் தெரியுது. ஆமா, ஏன்னா ஒரு நாட்டுக்குள்ள புகுந்து ஒரு இறையாண்மையை தாண்டி ஒருத்தர் அதிபரை தூக்கிட்டு வர்றதுங்கிறது ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இங்க இந்தியாவில சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு மனிதத்தன்மையற்ற செயல் அமெரிக்கா செஞ்சிருக்கும் போது கூட அமைதியா இருக்காரு பிரதமர் மோடி. அவங்க கவர்மெண்டே அமைதியா இருக்கு, வெளியுறவுத்துறை பெரிய ஒரு கண்டனத்தை பதிவு செய்யாததும் கண்டனத்துக்குரியது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்க சென்னையில கூட சிபிஎம் தலைவர்கள் போராட்டம்லாம் கூட நடத்தியிருக்காங்க. இந்த மாதிரி இறையாண்மையை மீறி செயல்படுது, சர்வதேச சட்ட விதிகளை மீறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்தியோட நிலைப்பாடு எப்பயும் ஒரே நிலைப்பாடு தான், நம்ம அமைதியா இருக்கணும்டா, சூதானமா இருக்கணும்டா, எந்த பஞ்சாயத்துக்கும் பெயரக்கூடாதுங்கிற நிலைப்பாடு தான். ஆமா, நிலைப்பாடு. இதுல காங்கிரஸுமே கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கிறாங்க. அதுக்குமே சிபிஎம்ல இருந்து கண்டனங்கள் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நிக்கோலஸ் மதுரோ அவர் 2013 இருந்து அந்த நாட்டோட அதிபரா இருக்காரு. அவரு சின்ன வயசுல இந்த சோசியலிஸ்ட் லீக் அப்படிங்கிற ஒரு அமைப்பின் மூலமா தான் இந்த அரசியலுக்குள்ள வராரு. அவர் ரேப் இசை, அந்த ராக் இசை, இந்த மாதிரியான இதுல கிட்டார் வாசிக்கிறது தொழிலா ஆரம்பிச்சு அதன் மூலமா வருவாய் ஈட்டிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் ஓட்டுநரா டிரைவரா அங்க வேலையெல்லாம் பார்த்திருக்காரு. அப்ப தொழிற்சங்கத்துல அவருக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படியே தான் அரசியலுக்குள்ள வராரு. அங்க ஹியூகோ சாவேஸ் அப்படிங்கிறவர் தான் இவருக்கு முன்னாடி அதிபரா இருந்தாரு. அவரோட ஒரு குட் புக்ல இவர் இடம் பிடிச்சு அப்படியே மேல மேல 2013 ஹியூகோக்கு அப்புறம் அவரோட மறைவுக்கு பின்னர் இவரே அங்க அதிபரா இருக்காரு. ஸோ இவர் மேலேயும் பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. இவர் தன்னை ஒரு இடதுசாரி, ஒரு மார்க்சிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. சொல்லிக்கிட்டா கூட மக்கள் விரோத நடவடிக்கைகள்ல இவரும் ஈடுபட்டிருக்காரு. அதை எதிர்த்து போராடினாங்க யாரு, மரியா கொரினா மச்சாடோ. அவங்களுக்கு தான் இந்த ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்துருந்தாங்க. ஆனால் மதுரோவை பொறுத்தவரையும் இறையாண்மைக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக தான் இருந்தார். இப்போ மரியா ஆட்சிக்கு வந்திருந்தாங்கன்னா
எளிதா வந்து பிடிச்சிருப்பாங்க அமெரிக்கா வெனிசுலாங்கிற ஒரு பேச்சும் இருக்கு. ஸோ அவருக்கு ஆதரவா வந்து இன்னைக்கு போராட்டம்லாம் வெனிசுலால நடந்துகிட்டு இருக்கு, அந்த கராக்கஸ் அப்படிங்கிற அந்த தலைநகர்ல. இப்போ இந்த கைதுக்கு காரணம் ட்ரம்ப் சொல்றது பார்த்தா போதைப் பொருள், அதனாலதான் நாங்க பண்றோம் அப்படின்னு சொன்னா கூட அங்க உள்ள எண்ணெய் வளத்துல தான் வந்து ட்ரம்ப் குறியா இருக்காரு. அது எப்படியாவது வந்து எண்ணெய் வளம் கொண்ட நாடு அப்படின்னு ஒரு பட்டியல் எடுத்தா அதுல வெனிசுலாவுக்கு ஒரு டாப் இடம் வந்து கிடைக்கும். ஸோ அதை அபகரிச்சிடணும் அப்படின்னு பாக்குறாரு போல ட்ரம்ப். ஆமா, இப்ப அமெரிக்கா கீழே தான் வந்து வெனிசுலா இருக்குங்கிற மாதிரி அமெரிக்கா பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்பவே. இதுக்கு நடுவில் அங்க இடைக்கால அதிபராக துணை அதிபராக இருந்த டெய்ஸி வந்து நியமிச்சிருக்காங்க அந்த நாட்டோடைய உச்ச நீதிமன்றம். இதுக்கு நல்லா பிளான் பண்ணி ஒர்க்லாம் பண்ணி ஒத்திகையெல்லாம் பார்த்து தான் தூக்கிருக்கிறதா சொல்றாங்க வாஷிங்டன்ல இருந்து. அவர் தூக்குன சமயத்துல லைவாவே பார்த்திருக்காப்புல ட்ரம்ப் இந்த பாம் பீச்ல உட்காந்து. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு அதிபர் நிக்கோலஸ் மதுரை இருந்த மாளிகையை வந்து தலைநகர் கராக்கஸ்ல டெயுனா கோட்டைன்னு வந்து சொல்லுவாங்க. அந்த கோட்டை வந்து பலத்த பாதுகாப்பு கொண்டதான் அது. அதெல்லாம் தாண்டி தான் உள்ளே வர முடியும். ஆனா டக்குன்னு ஒரு 150 ராணுவ விமானங்கள் அனுப்பி ஒரு 6 இடங்கள்ல 7 இடங்கள்ல குண்டுகள்லாம் வந்து போட்டு திசை திருப்பி அந்த சமயத்துல வந்து அமெரிக்காவுடைய வீரர்கள் அவருடைய பெட்ரூம்லயே வந்து இறங்கி 2 பேரையும் வந்து கைது பண்ணிருக்காங்க. இப்ப நிக்கோலஸ் கொஞ்சம் தப்பிக்க முயற்சி தான் பண்ணிருக்காரு. அதுக்குள்ள வந்து கைது பண்ணி தூக்கிட்டு வந்துட்டாங்க. அவருக்கே தெரிஞ்சிருச்சு, ஓகே நான் தப்பிக்க முடியாது அப்படின்னு. ஏற்கனவே இதே மாதிரி டெயுனா கோட்டை மாதிரி செட்லாம் போட்டு உத்தியெல்லாம் வந்து பார்த்தாங்களாம். அவர் கூட இருந்த நெருங்கிய நண்பர் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு நெருக்கமான ஒரு நபராம். ஒரு ஸ்லீப்பர் செல் உள்ளே வச்சிருந்திருக்காப்புல. அவர் பல தகவல்லாம் கொடுத்தாங்க. அதை கொடுத்த பேர்ல தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ஐஏவோட பல அதிகாரிகளும் அந்த டெயுனா கோட்டையில ஒரு 4-5 மாசம் சுத்தி தான் வந்துட்டே இருந்திருக்காங்களாம் பல்வேறு வேடங்கள்ல. இது கரெக்டா ஸ்கெட்ச் இப்படிதான் ட்ரம்ப் வந்து தூக்கி இருக்காருங்கிறாங்க. இதுக்கு நடுவுல கமலா ஹாரிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரம்ப்புடைய போக்கு சுத்தமா சரி கிடையாது, இப்படிலாம் அமெரிக்கா பண்ணவே கூடாது, இது பெரிய ஆபத்துலதான் கொண்டு போய் முடியும், அவர் ஏதோ உலகத்துக்கே நான் தான் ராஜாங்கிற போக்க காமிக்கணுங்கிறதுக்கு தான் அமெரிக்காவே வந்து அடமானம் வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவர் வந்து இதோட நிறுத்த போற மாதிரி தெரியல. அடுத்து மெக்சிகோ, கியூபான்னு நிறைய குறிகளை வச்சிருக்காரு அண்டை நாடுகள் மேல. ஸோ என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறதே ஒரு கணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி ஐநாவோட தலைவர் ஆண்டனியோ குட்டரஸ் அவரும் வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இன்னைக்கு ஒரு அவசர கூட்டமும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் என்ன முடிவெடுக்க போறாங்கிறது தெரிய வரும் இனிமேதான். வெனிசுலா அதிபரை தூக்கிட்டு போனதுக்கு இந்தியா கண்டனம் கூட தெரிவிக்கல, இப்ப கவனிச்சுட்டு போனோம் தான் சொல்லிருக்காங்க. இருந்தா கூட நம்ம பக்கம் போக்கஸ் லைட்டா திருப்பி இருக்காரு ட்ரம்ப். என்ன சொல்றாருன்னா, மோடி வந்து எனக்கு நல்ல நண்பர் தான், ஆனா இந்தியா தொடர்ந்து ரஷ்யா கிட்ட வர்த்தகம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, வந்து இதெல்லாம் சரி கிடையாது, என்னைய மகிழ்ச்சி படுத்தணும்னு இந்தியா முயற்சிக்கிறதுனால புரிஞ்சுக்க முடியுது, ஆனா நான் மகிழ்ச்சியா இல்லை, நான் மகிழ்ச்சியா இல்லைன்னா நான் எப்ப வேணாலும் திருப்பி இந்தியாவோட டாரிஃப் அதிகப்படுத்துவேன்னு வந்து மெட்டல் எடுத்திருக்காப்புல. வெளிப்படையா மெட்டல் விடுறாரு. ஆமா, 50% இருந்து இன்னும் அதிகப்படுத்துவேன்றாரு. என்னை மகிழ்ச்சி படுத்தணும் அப்படிங்கிறாரு அவர். இந்தியா நிருபம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவர். ஆமா, ஒரு நேரடி அழுத்தம் தான் சொல்லணும். இவ்வளவு நாளா மறைமுகமா கொடுத்துட்டு இருந்தவர் இப்ப நேரடியாவே நான் மகிழ்ச்சியா இல்லை, ஏதாவது பண்ணுங்கன்றாரு. ஸோ இது எங்க போய் நிக்கும்னு தெரியல. பிரதமர் மோடி பேசியிருக்காரு, ஆனா வந்து இதை பத்தி பேசல. அவர் ஒலிம்பிக்ஸை பத்தி பேசிட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்னா, அந்த வாலிபால் சாம்பியன்ஷிப் மேட்சை வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா தொடங்கி வச்சுட்டு விளையாட்டில் நம்ம வந்து பல சாதனைகளை 10 ஆண்டுகளாக பண்ணிட்டு இருக்கோம் என்னோட ஆட்சி காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு மேலே அவருக்கு ரொம்ப அதீத ஆர்வங்கிறனால அதை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி 2030 காமன்வெல்த் நடத்த போகிறோம், 36 நம்ம ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட ஒலிம்பிக்ஸ் நடத்துறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஓகே, ஒலிம்பிக்ஸ்ல இன்னொரு போட்டியும் சேர்த்தலாம். எங்க பிரச்சனை நடந்தாலும் யார் அமைதியா இருக்காங்க அவங்களுக்கு கூட ஒரு பரிசு கொடுத்தோம்னு வச்சுக்குவேன், நம்ம தலைவரோட வாங்க தகுதி இருக்கு. அமைதிக்கான பரிசா இந்த மாதிரி அமைதி கிடையாது. ஆமா, நம்ம வேணா அமைதியா இருக்கலாங்கிற மாதிரி அதுக்கு பரிசு கொடுத்தா வாங்க. என்னன்னா நடக்கட்டும், சில பேரை சொல்ல மாட்டேன், சில பேரை திட்ட மாட்டேன், அமைதியா இருக்கிறது சும்மாவே இருக்குது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சரி, ஓகே. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயமும் இங்க பெரிய டாக்கா மாறி இருக்கு. அந்த பிசிசி எடுத்த ஒரு முடிவு, வங்கதேசத்தோட கிரிக்கெட் அணியோட பெஸ்ட் பவுலரா இருக்கிற முஸ்தபிசுர் ரஹ்மான் அவரை வந்து கேகேஆர் டீம் வந்து எடுத்திருந்தாங்க ஐபிஎல்ல. ஆனா அவர் விளையாடக்கூடாது, அவர் வங்கதேசத்தை சேர்ந்த வீரர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை விடுவிக்க சொல்லி பிசிசிஐல இருந்து முடிவு எடுத்திருந்தாங்க. அதனால கேகேஆரும் அவரை ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வங்கதேசம் வந்து எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட கிரிக்கெட் போர்டுனா, 2026 வேர்ல்ட் கப் நடக்க போகுது, அதுல எங்க வீரர்களுக்கு இந்தியாவுக்கு வந்தா பாதுகாப்பு இல்லை, அதனால வந்து வேற இடத்துல வந்து போட்டிகளை நடத்தணும்னு அவங்க வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. நாங்க வரவும் மாட்டோம் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சசி தரூர் என்ன சொல்றாருன்னா, அந்த வங்கதேச இதுல வந்து லிண்டன் தாஸ் மாதிரியான இந்துக்களும் அங்க விளையாடுறாங்க, இப்போ அவங்கள வந்து இங்க வந்து ஏதாவது ஒரு டீம் எடுத்திருந்தா அதை நீக்க சொல்லுமா பிசிசிஐ, ஏன் மதத்தை இதுக்குள்ள புகுத்துறீங்கன்னு சசி தரூர் கேள்வி கேட்கிறாரு. ஆமா, இங்க எல்லாத்துலயும் தானே பூத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன புதுசா, ஏன்னா பிப்ரவரி மாசம் ஆரம்பிக்க போகுது T20 வேர்ல்டு கப்பு.
இந்த வங்கதேசத்துல வந்து கொக்கோன் அப்படிங்கிற ஒரு இந்து நபர் வந்து கொல்லப்பட்டிருந்தாரு. கடத்திட்டு போய் அவருக்கு மேல தீயெல்லாம் வச்சு எரிச்சிருந்தாங்க. இப்போ தொடர்பா 3 பேரை அந்த நாட்டு காவல்துறை வந்து கைது பண்ணிட்டு தகவல் வந்து வெளியாயிருக்கு. ஏன்னா அந்த முனூஸ் பதவியேற்றதுல இருந்தே இந்துக்கள் மேல தொடர்ச்சியா தாக்குதல் நடத்தும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 3000 தாக்குதலுக்கு மேல வந்து போயிடுச்சான். கடந்த 1 மாசத்துல மட்டுமே 15 வீடுகளுக்கு மேல தீவிர வச்சு எரிச்சிருக்காங்க. ஆனா அது எல்லாத்தையுமே கண்ணு காணாம தான் இருக்காப்புல. ஆமா, சிறுபான்மையினர்கள் ஆனா இந்துக்களை தொடர்ச்சியா தாக்கிட்டு இருக்காங்க. அங்க அதை வேடிக்கை பார்க்குது வங்கதேச அரசு. பொங்கல்னு எல்லா அரசியல் கட்சிகளும் பொங்கலுக்கு வந்து தயாராகிட்டாங்க. ஆக்சுவலி ஏப்ரல் மாசம் பல கட்சிகளுக்கு பொங்கல் காட்சும் மக்கள் தயாராகிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு நடுவில் பொங்கல் வந்துருச்சா, ஐயோ மக்களுக்கு நம்ம வந்து ஏதாவது பரிசு தொகையை கொடுத்தே ஆகணுமேன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு சுமார் 2,22,91,170 அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் பொங்கல் தொகுப்போட 3,000 ரூபாய் பரிசு வந்து கொடுக்கறதா சொல்லி. 3,000 ஏன்னா ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இந்த 3,000 கொடுக்கல. வந்தவொடனே 2022ல 21 தொகுப்பு மட்டும் தான் கொடுத்தாங்க. அப்புறம் 23, 24 அதுல எல்லாமே 1,000 ரூபாய் கொடுத்தாங்க, தொகுப்போட கொடுத்தாங்க. போன வருஷம் கொடுக்கவே கிடையாது. 2025 கொடுக்கவே இல்லை. இப்ப 2026ல பாக்குறப்ப அந்த பொங்கல் தொகுப்போட 1 கிலோ பச்சரிசி, 1 கரும்பு, 1 கிலோ சர்க்கரை, இது கூட வந்து 3,000 ரூபாய் பணம். கேட்டா இதான் திராவிட மாடல் அரசு, பொங்கலோ பொங்கல் எல்லாம் ஹாப்பியா கொண்டாடுங்கன்னு இருக்காரு. எது தேர்தலுக்கு 3 மாசம் முன்னாடி வர பொங்கலுக்கு மட்டும் 3,000 ரூபாய் கொடுக்கறதா திராவிட மாடல் அரசா? ஓகே, இதேதான் வந்து அந்த பீகார்ல வந்து 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. என்டிஏ கூட்டணி வந்து கரெக்டா அந்த தேர்தலுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ சொன்னார் ஓட்டுக்கு இன்டைரக்டா பணம் கொடுக்குறாங்கன்னு இவங்கெல்லாம் சொன்னாங்க. இப்போ வந்து இந்த வருஷம் மட்டும் 3,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதான் அன்புமணி வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஓகே கொடுக்கலாம், ஏன்னா மக்கள்கிட்ட இருந்து அடிச்சு பறிச்ச பணத்தை தான் திரும்ப கொடுக்குது இந்த அரசு. இவ்வளோ நாள் துயரத்தில் இருந்த மக்களுக்கு கொஞ்சம் ஓரளவு அதை தணிக்கலாங்கிற ஒரு பிளான் தான் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதே மாதிரி இத்தனை நாள் கொடுக்காது, போன வருஷம் கொடுக்காது, இந்த வருஷம் 3,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அந்த ஓய்வூதியம் வந்து இப்போ ரொம்ப காலமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க, கரெக்டாக அந்த தேர்தல் வர ஆண்டில் தான் கொடுக்குறாங்க. ஸோ 5 நடுங்குது திமுக அரசு அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. ஏன்னா தோல்வி பயம் இருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அதே மாதிரி இந்த அன்புமணி சொல்றது உண்மை இல்லாம இல்ல. ஆமா, அதுல இன்னொரு பாயிண்டையும் சேர்த்துக்கலாம். அந்த 4.5 வருஷமா அந்த லேப்டாப் கொடுக்கறத நிறுத்தியிருந்தாங்க. கரெக்டா தேர்தலுக்கு 4 மாசம் முன்னாடி இளைஞர்களுக்கு நாங்க ஏதாவது பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு லேப்டாப் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா எல்லா தரப்பையும் வந்து இவங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்றாங்களாம். இதெல்லாம் ஆட்சி வந்ததுல இருந்தே பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருந்திருக்கும். நீங்க இந்த 5 நடுக்க வேண்டிய இது இருந்திருக்காது. பட் கரெக்டா இப்பதான் பண்றாங்க. ஆனா பண்றாங்களேன்னு நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறத முதல்வர் வந்து அறிவிச்சிருந்தாரு. டாப்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த திட்டத்தை பத்தி என்ன சொல்றாரு, முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு எக்ஸ்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, இது கண்டிப்பா மாநில அரசோட நிதிச்சுமையை அதிகரிக்க போகுது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதே நேரத்துல நிதி மேலாண்மை மூலமா இது வந்து சரி கட்டலாம். சொந்த வருவாய், அதாவது மாநிலத்துக்கான சொந்த வரி வருவாயில கிட்டத்தட்ட 21% இந்த ஓய்வூதியத்துக்கே போயிடும். ஸோ அதனால அந்த சொந்த வருவாயை அதிகரிக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும். ஏற்கனவே போடப்பட்ட திட்டங்களுக்கு அந்த வேல்யூ எவ்வளவு மதிப்பீடு பண்ணியிருக்கீங்களோ அதுக்குள்ள செலவு பண்ணணும், அது மிகையா போயிடக்கூடாது, சிக்கனமா இருக்கணும் அரசு அப்படின்னு நிறைய அறிவுரைகளை சொல்லியிருக்காரு. அதிகப்படுத்தணும்னு ஒண்ணும் இல்லப்பா. இந்த ஆட்சிக்கு வந்தோடனே கரண்ட் பில் ஏத்துனாங்க, சொத்து வரி ஏத்துனாங்க, அது இன்னும் 2 வாட்டர் டாக்ஸை ஏத்துனாங்க. அந்த மாதிரி ஏத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ஏத்துனாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஏத்துனா போகணும், டாஸ்மாக்ல மதுபான விலைகள்லாம் ஏத்தி விடலாம். இப்பெல்லாம் ஏத்துனாங்கன்னா பாடா அப்படின்ட்டு இருப்பாங்க. அவங்க நல்ல ஐடியா கொடுக்குறீங்களே. அவங்க தானே அவங்க பண்ணதானே நம்ம சொல்றோம். ஆமா. ஆனா என்னன்னா, இப்ப பலதரப்பு மக்களையும் வந்து சந்தோஷப்படுத்துற மாதிரி அறிவிப்பு எல்லாம் தொடர்ந்து வெளியிட்டு தான் இருக்காங்க. நான் செவிலியர்கள் தொடர்ந்து போராடினப்ப மாசு அட்ரஸ் பண்ணி 7,000 பேருக்கு பண்ண முடியாத முதல் கட்டமா 1,000 பேருக்கு பண்றோம் உத்தரவாதம் கொடுத்து அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இடைநிலை ஆசிரியர் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு தான் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அவங்க நிச்சயம் நல்ல செய்தி வரும், என் குடும்பத்தில் ஒருத்தர் தான் சொல்லிட்டு பண்ணலன்னா கூட ஆறுதல் படுத்துற மாதிரி வந்து பேசியிருக்காரு அந்த துறை அமைச்சர். ஆனா அந்த நகராட்சிக்கு கீழே வேலை செய்யற தூய்மை பணியாளர்களுடைய அமைச்சர் இதுவரைக்கும் இவ்வளவு போராட்டம் பண்ணியும் தமிழ்நாடு அளவுக்கு ஒரு பெரிய போராட்டமா பார்க்கப்பட்டு எதிர்கட்சிகள் அந்த போராட்டத்துல இருந்து கலந்துக்கிட்டு இவ்வளவு பண்ணா கூட அந்த அமைச்சர் சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தலைங்கிறாங்க. ஆகஸ்ட் மாசத்துல இருந்து அந்த மண்டலம் 5, 6 தனியார் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் பாலிகை முன்னாடி இருந்து போராட்டம் பண்ணாங்க. அப்புறம் ஒரு 7-8 பேச்சுவார்த்தை போச்சு.
நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தோடனே அங்க போராடக்கூடாதுன்னு நீதிமன்றம் உத்தரவு கொடுத்த அன்னைக்கு மட்டும் கே நேரு வந்தாப்புல. நீதிமன்றம் உத்தரவு சில பேர் கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து போனாரு. அந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்தினதுமே சேகர்பாபு தான், துறைக்கு சம்பந்தமில்லாத அமைச்சர். இந்த நாடுத்துறை அமைச்சர் வந்து நகராட்சித்துறை அமைச்சர் வேலையை எடுத்துட்டு பார்த்த மாதிரி தான் வந்து பாத்துக்கிட்டு இருந்தாப்புல. இது ரொம்ப எல்லாரும் கேள்வி கேட்டோடனே சேகர்பாபுல இருந்து இப்ப கலந்துக்கிட்டாப்புல. இது வரைக்கும் இப்ப தூய்மை பணியாளர்கள் விதமா போராட்டம் பண்றாங்க. கலைஞர் நினைவகத்தை முற்றுகைக்கு போனாங்க, அண்ணா அறிவாலயத்தை முற்றுகை வந்து போனாங்க, மவுண்ட் ரோட்ல வந்து சாலை மறியல்ல வந்து ஈடுபட்டாங்க எல்லா பக்கமும். அப்புறம் குமரகுருபுரன் மாநகராட்சி ஆணையர் வீட்டை முற்றுகையிட போனாங்க. எல்லாம் கைது பண்றாங்களே தவிர இது வரைக்கும் அந்த துறை அமைச்சர் என்ன பண்றாருன்னே தெரியல. கண்டா வர சொல்லுங்க எங்கேயோ போய் ஒழிச்சுக்கிட்டாரு போல இருக்கு கே நேரு. 51 வரை நீதிமன்ற அனுமதி விட 50 நாட்களுக்கு மேல 4 பெண்கள் தொடர்ந்து உண்ணாவிரத வேற இருந்துகிட்டு இருக்காங்க. உண்ணாவிரத போராட்டம் வந்து தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த அரசு வந்து அதை கண்டுக்கிற மாதிரியே இல்லை. அவங்க கேட்கறதே இதுதான், முதல் முறையா ஒரு தடவை எங்களை மீட் பண்ணணும் அப்படிங்கறதான் அங்க தொடர்ந்து போராடுற பெண்கள் சொல்றாங்க. ஆனா அது முதல்வர் காதுல அதெல்லாம் விழுகிறதே இல்லை. 2000 பேரு தொடர்ந்து 1000 பேரு களத்துல இருந்துகிட்டே இருக்காங்க. ஆனா கூட கேட்க மாட்டேங்கிறது எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கு. தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருந்தாரு. அக்டோபர் மாசத்துல ஆரம்பிச்சாரு. அது எங்க போனாரு என்னங்கிறது தெரியாம இருந்துச்சு. இப்போ ஒரு வழியா அது முடிவுக்கு வந்திருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்துல அதோட முடிவு விழால, அந்த பயணத்தோட முடிவு விழால வந்து அமித்ஷா கலந்துக்கிட்டு அவர் பேசியிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியாவிலேயே ஒரு கட்சி ஊழல் செய்யறதுல நம்பர் 1 அப்படின்னா அது காங்கிரஸ் கூட இல்லை, திமுக தாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவங்க ஆட்சியே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க, எப்பாடுபட்டாவது அவங்கள வந்து விரட்டிடும் இந்த வருஷம் அப்படின்ட்டு இருக்காரு. எடுத்தோடனே எப்பவும் சொல்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு, தமிழ்ல பேச முடியாது, ரொம்ப வருத்தமா இருக்கு, மன்னிச்சுக்கோங்க அப்படின்ட்டு. அது இல்லாம கோஷம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு போல இருக்கு. உடனே என்ன கோஷம் கம்மியா இருக்கு, பாரத் மாதாக்கு ஜெயின்னு ரொம்ப அடி வயிற்றுல இருந்து கத்திக்கிட்டு இருந்தாப்புல அமித்ஷா. என்ன தமிழ்நாட்டுக்கு வந்தா நானே தான் கத்தணுமா, நீங்க கத்துறது கூட ஆள் செட் பண்ணலாங்கிற மாதிரி இருந்தது. அது இல்லாம அமித்ஷா கரெக்டா அவரோட போடியத்துக்கு போய் மைக்க பிடிச்ச உடனே நயினார் நாகேந்திரன் என்ன ஒரு பேரு சொன்ன, அந்த இது தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம். அந்த தமிழன் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்துட்டு இருக்காருன்னு பேசிக்கிட்டு இருக்கப்பவே டிரான்ஸ்லேட்டர் வர சொல்ல பாட்டாவுல டக்குன்னு ஒரு நெருடல் ஆகி அவர் டிரான்ஸ்லேட்டரை கூப்பிட்டு வந்து பேசுற நிலைமைக்கு ஆயிடுச்சு நயினாரோட நிலைமை. அது அவரோட நயினாரோட பேச்சுல என்ன சொல்லியிருக்காருன்னா, அமித்ஷா எப்போது தமிழ்நாடு வந்தாலும் மாற்றம் நிகழும் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இவரை மாத்திருவாங்கன்னு நினைக்கிறேன், தலைவர் பதவியில இருந்து இவரை தூக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் மீன் பண்ணது ஆட்சி மாற்றம் சொல்றாரு. அவர் மட்டும் தனியா வரல, இங்க தமிழ்நாடு பொறுப்பாளப்படுறாங்கல்ல பியூஷ் கோயல், அப்புறம் ராம் மெக்வாலே, இவங்க எல்லாம் சேர்ந்து வந்தாங்க. அதே மாதிரி அதிமுக சார்பா தங்கமணி எல்லாம் போய் வரவேற்றாப்ல அமித்ஷாவை. அப்புறம் நேற்று நைட் வந்து திருச்சி ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. 21 பேர் கொண்ட குழுவில் அதை கலந்துக்கிட்டாங்க. அதுல தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், அண்ணாமலை, அதற்கு பிறகு வேலுமணி, தங்கமணி, முன்னாள் அதிமுகவோட எம்பி பாக்குமார் எல்லாம் கலந்து நல்லபடியா போய்கிட்டு இருக்கா, எல்லாம் சிறப்பா நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாராம். ஏன்னா அமித்ஷா குறிப்பிடுறப்ப ஒவ்வொரு டைமுமே மோடி தலைமையிலான என்டிஏ அரசு தமிழ்நாட்டில் அமையும் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி பல மீட்டிங்ல நேற்று கூட சேலத்துல இருந்து அவர் பேசுறப்ப அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமையும் அவர் பேசிக்கிட்டு இருக்காங்க. குட் கூட்டணி, குட் காம்பினேஷன். ஆமா, அங்க ஒண்ணு பேசுறாங்க, அது வேற மொழிங்கிறதுனால புரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் அவர் வந்து வேற மாதிரி பேசுறாரு, இவர் வேற மாதிரி பேசுறாரு. இன்னைக்கு கூட எஸ்பி வேலுமணி உள்ளிட்டவங்களோட ஒரு மீட்டிங்கை போட்டு இப்ப டெல்லி கிளம்பி போயிருக்காரு அமித்ஷா. ஆமா, அரை மணி நேரம் பேசினதா சொல்றாங்க வேலுமணி கிட்ட. இன்னும் 10 வச்சாருன்னு தெரியல வேலுமணி. என்டிஏ ஆட்சி தான் வரணும் பாத்துக்குங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரோ. தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் எங்க கட்சியில மட்டும் தான் ஜனநாயகம் இருக்குன்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த். ஏன் என்ன பண்ணிருக்காங்க பதவியில இருந்து? சரி சொல்லுங்க, ஏதோ சொல்லுங்க. பதவியில இருந்து இல்ல விலகிட்டே எதுவும் தேர்தல் வச்சு வேற ஆளை தேர்ந்தெடுக்கிறாங்களான்னு கேட்க வந்தேன். உனக்கு ஆசைதான். இன்னைக்கு வந்து மாவட்ட செயலர் கூட்டம் வந்து நடந்துச்சு. அந்த கூட்டத்துல வந்து பெரிய பாக்ஸ் வச்சுட்டாங்க பிரேமலதா விஜயகாந்த். பெட்டி அங்கேயும் வெளிப்படையா பெட்டி. அது என்னன்னா ஒரு கருத்து கணிப்பு ஒரு பெட்டி. இங்க இருக்கிற ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் எந்த கட்சியோட கூட்டணி வைக்கலாங்கிறத நாங்க வந்து அனுமதி கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு ஜனநாயகம் இருக்கு, ஜனநாயக முறைப்படி நாங்க அனுமதி கொடுத்ததுனால அவங்க எழுதி இந்த பாக்ஸ்குள்ள போட்டுருக்காங்க. இதை எல்லாத்தையும் படிச்சு பார்த்து ஆராய்ஞ்சு ஜனவரி 9 நடக்கிற அந்த கடலூர் மாநாட்டுல
யாரோட கூட்டணிங்கிறத நான் அறிவிக்க போறேன் அப்படிங்கிறாங்க. ஆனா தேமுதிகவுக்கு ஒரு பட்டி பத்தாதே. இல்ல இதுக்கு சொல்றேன், அவ்வளவு தொண்டர்கள் இருப்பாங்க, உள்ள போடணும்ல சீட்டு. அது தொண்டர்கள்ட்ட வாங்குறதுனா ஒரு பெட்டி தான். வேற யார்கிட்டயான்னா கூட்டணிக்கு போன உடனே மக்களுடைய பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பெட்டி பெட்டியா போய் அவங்ககிட்ட புகாரா சொல்லி பெட்டி பெட்டியா வாங்கி வச்சுப்பாங்க புகார. அப்புறம் ஆட்சிக்கு வந்தோம்னா அவங்க முதல்வர் ஆனோம்னா அதெல்லாம் சரி பண்ணுவாங்க. பெட்டியெல்லாம் முதல்வர் ஆகுறதா அப்படித்தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிரேமலதா தான் அடுத்த முதல்வர்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன நீங்க சரி. இன்னொரு பக்கம் அமமுக அவங்க பொதுக்குழுவை இன்னைக்கு தஞ்சாவூர்ல நடத்திருக்காங்க. அங்க தீர்மானம்லாம் போட்டிருக்காரு யாரு, டிடிவி தினகரன். அவர் தலைமையில நடந்த அந்த பொதுக்குழுல என்னென்ன தீர்மானம்னா, அடிச்சு ஒன்றிய அரசாவது இதாதுன்ட்டு அடிச்சு நவுத்திருக்காங்க. திருப்பரங்குன்றத்துல சகோதரர்களா உறவினர்களா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க போய் சாதி மதம் கடவுள்னு பிளவு ஏற்படுத்தினா அது தமிழ்நாட்டுல எடுபடாது, அதுக்கு கண்டனம்னு ஒரு தீர்மானம். அதே மாதிரி மகாத்மா காந்தி பேர்ல தான் அந்த 100 நாள் வேலை திட்டம் செயல்படுத்தப்படணும் அப்படிங்கிறத வலியுறுத்தியிருக்காங்க. மாநிலத்துக்கு தமிழ்நாடு அரசுக்கு நிதிச்சுமை அதிகப்படுத்தக்கூடாது இந்த திட்டத்துல அப்படின்னு சொல்லி ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த மெட்ரோ, மதுரை கோவை மெட்ரோ திட்டங்களை ஒன்றிய அரசு உடனடியாக செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரே வலியுறுத்தி தள்ளியிருக்காங்க. எல்லாம் ஓகே தான், எதுக்கு உருட்டிக்கிட்டு டேரக்டா டிவிக்கு கூட தான் கூட்டணி அறிவிச்சுட்டு போயிடலாம். கடந்த 4 மாசமா அவரும் எதுக்கும் ஆசைப்படுறாருன்னு தெரியுது. நம்ம ஜெயா கூப்பிடட்டும் நம்ம போவோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு தானே பாருங்க. செங்கோட்டையன் தான் சொல்றாரு, பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் சொல்றாரு. அப்புறம் அறிவிப்பு வந்துரும்லாம் சொல்றாங்க அவங்க. ஒருவேளை பெட்டி எதுவும் இல்ல, பெட்டியை வச்சு திரும்ப கேட்பாரோ இவரும், என்னமோ போப்பா. ஆனா சொல்றாரு, திரும்ப திரும்ப சொல்றாரு. அதுதான் சந்தேகமா இருக்கு, தாவேக்காவுக்கு போவாரா இல்லையான்னு. நாங்க இருக்கிற கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கறத சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதனால அவர் ஏதோ சொல்ல வர்றாரு. யாரு திமுக எதுவும் போயிருவாரா இல்ல வேற எங்கேயும் போறாரா தெரியல. சரி பாப்போம். இன்னொரு பக்கம் 4வது நாளா நடைபயணத்தை மேற்கொண்டுகிட்டு இருக்காரு வைகோ. ஏன்னா போதைக்கு எதிரான நடைபயணம், அந்த மேடையிலேயே போதையை பத்தி அவர் பேசவே கிடையாது, வேற ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாரு. முதல்வர் இருந்தாருல, கோச்சிக்கிட்டாருன்னா அவர் ஆட்சியை பத்தி அவர் முன்னாடியே சொல்ல முடியாத ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை இல்லை. ஆனா குசும பத்தி வைகோவுக்கு அவர் வச்சுக்கிட்டே போதைக்கு எதிராக போறேன்னு சொல்லி அவர்கிட்ட அந்த வார்த்தையை மட்டும் தான் சொல்லல. அதான் தெரியும், சமத்துவத்துக்காக போறேன் அப்படிங்கிற மாதிரி உருட்டிடுறாங்கல்ல. நம்ம போராட்டத்துல எல்லாமே பயங்கரமான வரவே இருப்பான். சிலம்பெல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தாரு. பெரிய உருட்டா இருக்கு. சரி சொல்லுங்க. 2 குதிரைகள் அலங்காரம் எல்லாம் பண்ணி வரவேற்றாங்க. நிறைய தொண்டர்கள் கூட நிர்வாகிகள் கூட எல்லாம் ரோட்லயே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாரு அவரு. எல்லாம் இன்னொரு ஜனவரி 12 வரைக்கும் முதல்ல முடிச்சிருவாரு. ஓகே. திருப்பரங்குன்றம் அந்த தீப வழக்கு ஜிஆர் சுவாமிநாதன் உத்தரவு போட்டாங்க. உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு பண்ணியிருக்கு தமிழ்நாடு அரசு. அதை விசாரிச்சு நாளைக்கு தீர்ப்பு கொடுக்க போகுது மதுரை உயர்நீதிமன்ற கிளை. பாப்போம், பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, பார்ப்போம். இன்னொரு விஷயம், இயக்குனர் பாரதி ராஜா அவர் போன வாரத்திலேருந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு தனியார் மருத்துவமனையில். அவருக்கு மூச்சு விட்டுறதுல பிரச்சனை இருந்ததா சொல்கிறாங்க. நுரையீரலில் கொஞ்சம் பிரச்சனை இருந்ததாலாம் இப்போ மருத்துவமனை நிர்வாகமே அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் வதந்திகளை சில பேர் பரப்ப வேணாம்னு அவங்க குடும்பத்தாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ மருத்துவமனை அவரோட உடல்நிலை சீராக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அவரை சந்தித்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க, இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள். அவங்களும் அதுதான் சொல்கிறாங்க, சீக்கிரம் அவர் நலம் பெற்று மீண்டு வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீண்டு சீக்கிரம் வரட்டும். நேற்று ஏவிஎம் சரவணனுக்கு ஒரு நினைவு கூட்டம் நடத்தியிருந்தாங்க. அதுல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், ரஜினிகாந்த், கமலஹாசன் நிறைய பேர் கலந்துக்கிட்டு அவங்களோட கருத்துக்கள் பகிர்ந்துருந்தாங்க. முக்கியமா இந்த மாதிரி வதந்திகள் எல்லாமே எக்ஸ் தளத்துலயும் வாட்ஸ்அப்லயும் தான் ரொம்ப அதிகமா பரவிக்கிட்டு இருக்கு. ஆமா, எக்ஸ்ல இன்னொரு விஷயம் போயிட்டு இருக்கு. அந்த குரோக், அந்த ஏஐ கிட்ட நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. குறிப்பாக மோடி, ராகுல், ஓம் பிர்லா இவங்க 3 பேரும் நிற்கிற புகைப்படத்தை போட்டு அன்எஜுகேட்டட் பர்சனை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அது மோடிஜியை ரிமூவ் பண்ணிருச்சு. நம்ம நம்புகிறோம் டபுள் டிகிரின்னு, அது நம்ப மாட்டேங்குது. நம்ம அன்னைக்கு சூசகமாக சொல்லியிருந்தோம், நீ சனிக்கிழமை சோ பார்க்கல தெரியுது போட்டு உடச்சிட்டேன். இல்லை, அது வெளிப்படையாக அங்கே இருந்தது தானே. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஊழல் மிகுந்த முதல்வர் யாருன்னு கேட்டால் அது ஸ்டாலின் படத்தை மட்டும் எடுத்து தனியாலாம் காட்டுச்சு. அதையுமே நம்ம பார்த்தோம். இதனால பயங்கர கோபமாக இருக்காங்க ஒன்றிய அரசுன்னு சொல்லி காங்கிரஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. பாருங்க, இப்போ ட்விட்டருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னா அதை வேற ஒரு வகையில் எடுத்திருக்காங்க. என்னன்னா, நிறைய ஆபாசமான விஷயங்கள்லாம் அந்த குரோக்கை வச்சு பண்றாங்க அப்படின்னா அது உண்மையும் கூட. ஏன்னா நிறைய ஒரு புகைப்படத்தை போட்டு இதில் அதை ரிமூவ் பண்ணலாம் போடுறாங்க. ஸோ அதுவும் பண்ணுதுங்கிறதுனால அது ரொம்ப ஆபத்தான போக்கா இருக்கு. இப்போ எக்ஸ்ல இருந்து இது அந்த மாதிரி கேட்டவங்களோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்றோம்னு சொல்லி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்து கொடுத்த வரைக்கும் செலவு சிக்கனமா தான் இருந்தது. ஆன்லைன்ல பணம் கொடுக்க ஆரம்பிச்ச பிறகு தண்ணி மாதிரி செலவாகுது. வயசாகிட்டு இருக்குன்னு வருத்தப்படாதீர். ஃப்ரெஷ் ஃப்ரூட் விட ட்ரை ஃப்ரூட்ஸுக்கு தான் மதிப்பு அதிகம்.
தம்பி சொல்லுங்க, தீ பரவட்டும். டேய், நான் தீயணைப்பு துறையில வேலை செய்யறேன்டா. ஃபீஸ் கட்டினா ஜிம்முக்கு போகணும்னு சட்டமா என்னன்ட்டாங்க ஒரு வாரத்திலேயே. ஜிம்முக்கு ஃபீஸ் கட்டினவங்க 5வது நாள்லயே கேட்டாங்க. அவார்டு யாருக்கு அப்படின்னா ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் கொடுத்துறலாம். ஒரு நட்பா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, நெருங்கிய நண்பரா இருந்து மிரட்டலாம் மாட்டாங்கல்ல. பட் இந்த நண்பர்கள் வந்து நட்புக்காகன்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காப்புல. ஒருத்தர் மிரட்டுறாரு, இன்னொருத்தர் அமைதியா இருக்காரு. அமைதியுமே என்ன அர்த்தம், மிரட்டலுக்கு சமம் எடுத்துக்கலாமா? இல்ல மிரட்டலுக்கு சமமா, இல்ல நீங்க என்ன பண்ணாலும் சம்மதம்னு அர்த்தமா? அது நம்ம நேர்களுக்கே வந்து விட்டுருவோம். நட்புக்காகங்கிற விருது வந்து கொடுத்துடலாம். ஒரு வெளிப்படையாவே ட்ரம்ப் வந்து மிரட்டி இருக்காரு. நீங்க சந்தோஷப்படுத்தலன்னா அவ்வளவுதான் அப்படின்ட்டு இருக்காரு. என்ன அவர் சந்தோஷப்படுத்தணுமா? நம்ம நாட்டுல நம்ம யார்கிட்ட வேணாலும் வாங்கலாம், யார்கிட்ட வேணாலும் விற்கலாம், அது நம்மளோட இஷ்டம். இன்னொரு நாடு எப்படி வந்து தலையிட முடியும்? அதுல ஏற்கனவே வந்து இந்தியா பாகிஸ்தான் வரப்பி தலையிட்டுக்கிட்டே இருந்தா, அப்பயும் நம்ம அமைதியா இருந்தோம், சரி போனா போகுது அப்படின்னு. இப்பயும் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அது இதுவும் இறையாண்மைக்கு எதிரான செயல் தான் ட்ரம்ப் தொடர்ச்சியா பண்றது. பாப்போம் வெளியுறவுத்துறை எப்படி கண்டனத்தை இதுக்கு பதிவு பண்ண போறாங்கன்னு. சரி, நட்புக்காக விருது 2 பேரும் கொடுத்து விடைபெறலாம். நன்றி. மக்களின் நம்பிக்கையை வென்ற எஸ்பிஎஸ் நிறுவனம் வழங்கும் பஜ்ஜி மிக்ஸ் நாட்டு சர்க்கரை மற்றும் வறுத்த உளுந்தங்களை மிக்ஸ். 92 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க நிறுவனம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம்.